எங்க நம்ம ரோட்ல செட் எல்லாம் கஷ்டப்பட போறாங்கன்னு ஒரு காட்டுக்குள்ள பேச அது வந்து 6 மாசம் 7 மாசம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க, எங்களை கூட்டின்னு போறாங்க. வெறும் எலும்பு கூட மட்டும் தாங்குது. வேற உடம்புல எதுவுமே இல்ல, செத அந்த கறி எதுவுமே கிடையாது, ரத்தம் கத்த எதுவுமே இல்ல. ஒரே கையில தான் இப்படி தூக்குற பாடியே வந்துச்சாங்க. கையில மூட்டை கட்டின்னு வந்துருவாங்க, ஒரு தார்பாயில மூட்டை கட்டின்னு வந்துருவாங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு வீடு கெடுலாம் இருக்குதுன்னா தலை இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வராங்க. எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி தான் வரும். இந்த பாடிக்குள்ள எல்லாம் செஞ்சிடலாம். அந்த பாடி ரொம்ப மோசம். அது ஃபுல்லா பிளாஸ்டிக் போட்டு பார்சல் கட்டின மாதிரி இருக்குதுல்ல, உள்ள அப்படியே குழந்தை காத்து போகாதுக்கு அதுவும் குழந்தை இருக்கும். 60 ரூபாய் தான் இருக்கும். அது நாங்க எல்லாம் யாருமே பண்ண முடியாதுல்ல அந்த வேலையை. புதைச்சிருதான் எலும்புன்றது இருக்கும், எரிக்கத்துல இருக்காது. எல்லாம் சாம்பல் இருக்கும். இப்படி இப்போ கசகனாலே மாரி ஆயிடும், திருநூறு மாரி கொட்டுரும். நீ தான் தலையெழுத்து கேட்டீங்க. இங்க வாங்க. ஏய் அவர் பயப்படுறாப்பல, நவுந்து வாடா. இதான் தலையெழுத்து. அது வந்து அவங்களுக்கு இன்சல், அது நம்ம ஆமா அவங்களுக்கு வந்து எழுத்து, அது நம்மளுக்கு வந்து இது ரோடு. நீங்க சொல்றதுக்கே பயமா இருக்கு எங்களுக்கு. பாஸ்கெட் பால் பேக் எரிக்கிறவங்க அப்படின்னும் போது நார்மலா வந்து எரிக்கிறது எப்படி இருக்கு, திடீர்னு இந்த நரம்புலாம் இது பண்ணிட்டு எலும்புல தூக்கணும், அதெல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க? அப்ப என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க? பயம் இல்லையா உங்களுக்கு? அதுதான் அவங்க ஏந்து வந்து நம்மள கட்டியா பிடிக்க போறாங்க, கட்டில பிடிக்க மாட்டாங்க. எரியிற நெருப்பு தண்ணி வச்சு மேல போடும், எங்க மேலயும் போடும் தண்ணி. அப்படியே அது லேட்டா நாங்க தண்ணி சொட்டும் போது நாங்க எல்லாம் தூரம் போயிடுறோம். அந்த அண்ணல நம்ம பக்கத்துல நிக்க கூட முடியாது ப்ரோ, அதுல கருப்பானவ தான் நாங்க. இந்த வேலை செய்றீங்களா, வேலை செய்யும்போது இங்கதான் சாப்பிடுவேன்னு சொல்றீங்க, இந்த ஸ்மெல் வருதுல்ல, அந்த ஸ்மெல் வரும்போது உங்களை சாப்பிட முடியல? தந்தூரி மாதிரி அவள் தான் கடப்பாரியா குத்தி இது பண்ணது ஃபுல்லா கையில ஏறியும். நம்ம நைட்டு சாப்பிட முடியாது அந்த கையில. அது வந்து பழகணும். அது ஒரு வருஷம் 2 வருஷம் பழகி மறுத்து போனாதான் நம்மளுக்கு அந்த வலி தெரியாது. ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கும் அங்க பதிச்சு. குழி இருக்குதுன்னு தெரியாது, தெரியாம எடுக்கிறதுலதான் பாடி மாட்டி இருக்கும். அப்படி அங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு தான் அதுல நாங்க கையை வைப்போம். ஏங்க வாழை பிடிக்கலையா, திருசூல சுடுகாடு வாங்க. நிம்மதி இல்லைன்னா டைவர்ஸ் ஆனவங்களாம் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு ஈஸியா போச்சிடுவோம். நிம்மதியான உறக்கம். ஏங்க நிம்மதியை பார்க்கணும்னா எங்க கிட்ட வாங்க. சுடுகாடுனாலே நாங்க தாங்க. உன்னை மாலை போட்டுன்னு போவாங்க ஒத்த அடியில, அந்த இடம் தான் இருக்குதுடா 6 அடியில. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டீங்க, இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் என்ன? எப்பயுமே நார்மலா வீடியோ பண்ணிருப்பேன் இன்ஸ்டால. நம்ம வேலையை எடுத்து போடலாம் இன்ஸ்டால, ஃபன்னா போட்டது, ஃபன்னா போட்டேன். ஆனா இவ்வளவு ரீச் ஆகணும் நம்மளுக்கு ஒரு இதுவே கிடையாது. எல்லாத்தையும் பண்ணி போட்டோம், இதுவோ பண்ணி போடலாம். நம்ம வேலையை அது எல்லாம் ஏதோ ட்ரெண்ட் பண்றான், நம்ம சுடுகாட்டை ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டதுதான். இந்த சுடுகாட்டு வேலை இதை விரும்பி வந்தீங்களா? எப்படி வந்து அவங்க அம்மா இல்ல அப்பா யாரா சொல்லி கொடுத்து இந்த வேலைக்கு வந்தீங்களா? இல்ல ப்ரோ, நம்மளுக்கு அப்பா அம்மா எல்லாம் வேற செய்யறாங்க. கூட இருக்கிற பசங்க இந்த வேலை செய்யறதுனால நாங்க அவங்க கூடயே இருந்து அப்படி கத்துக்கணும். ரைட். இப்போ நிறைய வேலை இருக்கு இல்லையா, எப்படி இந்த வேலையில உங்களுக்கு ஈர்ப்பு வந்தது? இப்போ நிறைய பேருக்கு இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் நிறைய விஷயம் இருக்கும், உங்களுக்கு ஏன் அந்த விஷயம் தோணுச்சு இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்ததுக்கான காரணம் என்ன? காசுதான் ப்ரோ, எல்லாமே காசுதான். எல்லாமே பணம் பத்தம் செய்யன்ற மாரி. ஒரு 8 ஹவர் வேலை செய்யறது எங்க இருக்குது, ஒரு 1.5 மணி நேரம் வேலை செய்யறது எங்க இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாசம் வேலை செய்யறது, மாசம் சம்பளம் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. செஞ்ச கஷ்டப்பட்ட அன்னைக்கு கூலி. நம்ம கஷ்டப்படுறோமா அதுக்கேற்ற காசை நம்ம வாங்கி வீட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியது. ஒரு நாள் செலவு வீட்டு செலவுக்கு ஆகும். ஒரு 1.5 மணி நேரம் பல்லம் எடுப்பேன், பல்லம் எடுத்துட்டு பத்துன்னு இருப்பேன், கால் மேல காலை போட்டு ஜாலியா பத்துன்னு இருப்பேன். பாடி வர வரைக்கும் எனக்கு ரெஸ்ட். அதுக்கப்புறம் பாடி இறக்கி வச்சுட்டு மண்ணை தள்ளனா முடிஞ்சு போச்சு. ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கஷ்டப்பட்டா ஒரு 1 hour 2 hour தான் கஷ்டமே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் தாங்க பாக்கணும். இந்த பள்ளம் பத்தி சொன்னீங்களா, இந்த பள்ளம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அந்த வேலைன்றது? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கையில காப்பு கச்சு போயிடும். கடப்பாரியா குத்தி இது பண்றது ஃபுல்லா கையில எரியும். நம்ம நைட்டு சாப்பிட முடியாது, அந்த கையில எரியும். அது வந்து பழகணும். அது ஒரு வருஷம் 2 வருஷம் பழகி மறுத்து போனாதான் நம்மளுக்கு அந்த வலி தெரியாது. புதுசா கடப்பாரை புச்சுன்னா அப்படியே கொப்பளமா ஆகணும்ல, அந்த கொப்பளம் எல்லாம் சாப்பிடும் போது கையை எரியும், குனிஞ்சல்லும் போது முதுகு வலிக்கும். யாரும் ஏத்தவனே இந்த வேலை செய்ய முடியாது. எப்படியா இருந்தாலும் நாங்க எங்களுக்கு அனுபவம் இருக்குன்ட்டு நாங்க செய்யறோம். புள்ளின்னு பார்த்தாலே கஷ்டம் தான், உடம்பு வலி எல்லாமே இருக்கும். நைட்ல போய் நிம்மதியா தூங்க முடியாது, அவ்வளவு உடம்பு வலிக்கும். அந்த பள்ளம் தோண்டது இவ்வளவு வேலை இருக்கு. திடீர்னு பாறை மாட்டிக்கும், திடீர்னு காங்கிரீட் மாட்டிக்கும். அது எல்லாத்தையும் வச்சு எடுக்கணும், வச்சு கஷ்டப்பட்டு ஏத்தலாம். திடீர்னு பாடி மாட்டிக்கும், அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஸ்மெல்லு தாங்க முடியாது. நாங்க எங்களால அங்க உட்கார முடியாது. ஸ்மெல்லு ஒரு 2 ஏரியாவுக்கு அடிக்கும், என்னால உட்காந்து வேலை செய்ய முடியாது. அதெல்லாம் பழகிடுச்சு அதுல இருந்து. இப்போ இந்த பள்ளத்துல இருந்து பாடி எடுக்கிறதுன்னு சொல்றீங்களா, இப்போ ஒரு பாடி வந்து பள்ளத்துல வைக்கிறோம், மூடிடுறோம். சோ மூடின பிறகு வந்து எவ்வளவு நாள் வந்து மாற்ற அடுத்த பாடி வைக்கிறதுக்கான டைம்? அப்படிலாம் இல்ல, நாங்க தெரியாம தோன்றதுதான். அதுல அங்க குழி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கோம் அங்க பதிச்சு, குழி இருக்குதுன்னு தெரியாது. தெரியாம எடுக்கிறதுலதான் பாடி மாட்டி இருக்கும். அப்படி அங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா அப்படியே ஒரு
வருஷம் கழிச்சு தான் அதுல நாங்க கையை வைப்போம். அப்பதான் வெறும் எலும்பு இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம வச்சா அப்படியே பாடி அப்படியே தான் இருக்கும், மக்காது, அவ்வளவு சீக்கிரம் மக்காது. அதை நாங்க குத்தி பார்த்துட்டு கடப்பாரிய குத்தி பார்த்துட்டு அந்த ஸ்மெல்ல வச்சுதான் கண்டுபிடிப்போம். உள்ள குத்தி அந்த சார்பா இருக்கிறதுல தொட்டு பார்த்தா இல்ல மோந்து பார்த்தோன்னா பாடி ரத்த மக்கிச்சா வாசனை. மக்களியான்னு தெரிஞ்சிடும். நாத்தம் வரும். அதிலே கண்டுபிடிச்சலாம் உள்ள பாடி இருக்குதுடா இல்ல மகிழ்ச்சிடா. ரத்தம் கத்த தண்ணியா இருந்துச்சுன்னா உள்ள பாடி இருக்குது, ரத்தம் எதுவுமே இல்ல ஸ்மெல் மட்டும் அடினா பாடி அந்த மக்கிச்சு. டீ குடிக்கிற மாதிரி டேஸ்ட்ன்ற மோந்து பாப்போம்னு சொல்றீங்களே, அந்த இப்போ நார்மலா ஒரு இதுக்கும் வாசனைக்கும் இது எடுத்து பார்க்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குமே, எப்படி அதை சகிச்சுக்கிறீங்க? எல்லாம் அனுபவம் தான் ப்ரோ. பழகிச்சுல நம்மளுக்கு அந்த அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு பழகிச்சு, அவள்தான் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பள்ளம் எத்து உள்ள பாடிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் கடப்பாரை விட்டு ஆட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது. அந்த ஸ்மெல்லே எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை குழி எடுத்து பாக்குறதுக்கு முன்னாடியே நாங்க கண்டுபிடிச்சோம். இல்ல கண்டுபிடிச்சிருவோம். பாடி Body இப்பதான் இது, பொச்சுக்கிறோம் அப்பதான் பொச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம கூட வந்து 6-7 பேர் இருக்கிறாங்க. நாங்க எதுனா ஒரு வேலைக்கு போயிட்டாலும் அவங்க எடுப்பாங்க. இவன் மட்டும் இல்ல, இது ஒரு வேலை மட்டும் இல்ல, மோளம் அடிக்க போவோம். திடீர்னு ஒரு 10 பேர் மோளம் அடிக்க வச்சுன்னா மோளம் அடிக்க போயிடுவோம். மிச்சம் வேற 2 பேர் எடுப்பாங்க. நாங்க இங்க எத்தனை அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க ஒரு வேலைல இருப்பாங்க. அதனாலதான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் பாடி ஏத்தனா டேய் இங்க பாடி இருக்குதுடா, இந்த இடம் வேணா வேற இடம்னா. ஆனா பாட்டி என்ன பண்ணுவாங்க, இங்கதான் எங்க ஆயா வச்சுக்கிறாங்க, இதே இடத்துலதான் பள்ளம் வேணும்னுவாங்க. அது மாதிரி எடுத்து அவங்களுக்கு அது அப்படியே எடுத்து அவங்களை கீழே வச்சு இவங்களை மேல வைப்போம். இது ஒரு புறம் இருந்தாலும் இது வந்து வேலைக்கு உள்ள வந்தீங்களே முதல்ல சோ வரும்போது உங்க வீட்டுல வந்து எதிர்ப்பு இருந்ததா? வேலைக்குன்னு வரல, இங்க ஒரு பழக்கத்துக்கு வந்தோம். அந்த பழக்கம் தான் வேலையாயிடுச்சு. இல்ல அந்த பழக்கம் வேலையா இருந்தாலும் உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா? அப்ப ஏத்துக்கல. அப்ப என்ன மாதிரி ஏத்துக்கல. எதிர்ப்புகள் வந்தது அப்போ? அங்க இருந்து வீடு காலி பண்ணி வந்துட்டாங்க. வேற ஏரியாவுக்கு ஒரு 5-6 ஏரியா தள்ளி வந்துட்டாங்க. நீ அங்க இருந்தா தான் அங்க போற. சுடுகாடு பக்கத்துல மாரி தான், ஒட்டின மாரி நம்ம வீடு. அங்க இருந்து மாத்தி நீ இப்ப வந்ததுக்கே அதுதான் மெயினே, அதுதான். நீங்க இருந்தா கெட்டுருவேன், அங்க போயிடலாம் அப்படின்ட்டு அங்க போனாங்க. ஆனாலும் அந்த வேலை தான் நாங்க செய்யறோம். எல்லாமே பண்ணிருக்காங்க. அச்சுக்கிறாங்க, சூடு வச்சுக்கிறாங்க, வேலை செய்யறதுல அசிங்க பத்திக்கிறாங்க. இனிமே நீங்க எல்லாம் இருக்க கூடாதுன்னு மோல அச்சுனே இருப்பேன். திடீர்னு வந்து எங்க அப்பா வந்து அச்சு வலிச்சுன்னு போவாரு. ஸ்கூலுக்கு போக மாட்டேன், கட் வச்சுட்டு வந்துருவேன். பேக வீட்டுல பார்த்துட்டு ஓடியாந்துருவாரு. ஏன் வந்து உங்க வீட்டுல கூட வேணான்றாங்களா? ஏன் அப்படி உங்களுக்கு ஈர்ப்பு அந்த வேலையில? நம்மள விட்டா வேற யாரும் அந்த வேலையை செய்ய இப்ப முடியாது. வெளியே எங்க அம்மா போனா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சுடுகாட்டுல வேலை செய்யற பையன் போறான் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு நல்லபடியா பேச்சு நல்ல வேலைக்கு போனா பரவாயில்ல, இன்னும் சுடுகாட்டு வேலை செய்யறாங்க அப்பா அவங்க அம்மா, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவங்க அது மாதிரி சொன்னாங்க. சண்டை போட்டி பாடி எல்லாம் கொளுத்திட்டு வீட்டுக்கு போனோம்னா வீட கதவு மூடுவாங்க. சுடாட்டுல தான் பத்திரிக்கை இருக்கும். இப்ப அப்ப இருந்த உள்ள வந்தீங்களா, அப்ப இருந்து எதிர்ப்புக்கும் சோ இப்போ உங்க வீட்டுல அதை பத்தி எதனா சொல்றாங்களா? இப்பயும் எதனா போவாதரா தம்பி அது மாதிரி எதனா சொல்றாங்களா? வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல காசு கொடுத்தோன்னா கரெக்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த காசை தேவையில்லாம செலவு பண்ணிக்கின்னு நம்ம அழிச்சிக்கின்னு இது பண்ணிட்டு வந்தோம்னா வீட்டுல கத்துவாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்றேன், ஏன் இந்த மாதிரி போறேன், ஏன் இந்த வேலைக்கு போறேன், அதிகமா ஏன் இதுல இந்த மாதிரி பண்ணினுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. வீட்டுக்கே போல ஒரு 6 மாசம் எல்லாம் வீட்டுல கூட அவ்வளவு கேட்க மாட்டாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க தான், உன் பையன் எப்படிக்கிறான், நான் இந்த வேலை செய்யறான், நல்ல வேலைக்கு அனுப்ப மாட்டியா அப்படின்னு அவங்க குத்தி கேட்கறதுனால விடுறதுதான் அவங்களுக்கு இதெல்லாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காண்டா. ரிலேஷனு சொந்தக்காரங்க இப்ப வீடியோவை பார்த்துட்டு எங்கெங்கயோ இருந்து எல்லாம் போன் பண்ணினா இந்த மாதிரி உன் பையனை கேட்க மாட்டியா? ஏன்னா நம்ம ஏன் ஃபேமிலிலாம் சுடுகாட்டுல ஒரு வேலை ஒரு இடத்துல இருக்காங்க, ஃபுல்லா அவங்க ஃபுல்லா ஃபாரின்ல இருக்காங்க. அதை வச்சு நம்மள முன்னிட்டு சொல்லுவாங்க. ஏன் இந்த வேலையை வந்து தாழ்வா நினைக்கிறாங்களா? ஏன்னா யாரா இருந்தாலும் பசங்க கெட்டு போயிட போறானுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க கெட்டு போறதுக்கோசம் வரலையே, நாங்க ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போறதுக்கோசம் தான் இந்த வேலைக்கு வரோம். இது தாண்டி இப்ப வேலைக்குள்ள வரீங்கல்ல, சோ இந்த வேலைக்குள்ள வரும்போது வந்து ட்ரெயின்ல அடிப்பட்ட பாடி ஆகட்டும் சரி, இப்போ அன்னோன் பாடி ஆகட்டும் சரி, அப்புறம் நார்மல் டே இது மாதிரி பாடி பிரேதங்கள்லாம் வருது இல்லையா? சோ இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அன்னோன் பாடி எடுத்துக்கிறோம் ப்ரோ. ஒரு நம்ம பலவரம் ஒயின் சாப்பாண்ட சரகை போட்டு போய் பத்துட்டு இருக்கான் போல. ஒரு 3 நாளா மதியத்தில் தான் பத்துருக்கான், யாருக்கும் தெரியல. ஏதோ சரக்கு ஏன்னா போதையில வரான்னு ஏதோ சரக்கு போட்டு பத்துன்னு இருக்கான் அப்படின்னு நினச்சி விட்டுருக்காங்க. ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருக்கு. போயிட்டு எங்கள் ஸ்டேஷன் மூலிமா ஃபோன் வருது, போகிறோம். இந்த காதில் ரத்தம் வந்து இந்த ரத்தத்தில் புழு நின்றுன்னு இருக்குது காதில். அந்த பாடி எடுக்க போகிறோம், ஒரே நாத்தம். போலீஸ் எல்லாமே கட்சி கட்டினு இருக்காங்க. அங்கே போயிட்டு நானும் அண்ணன் ஒருத்தரும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பாடியை எடுத்துன்னு வந்து மார்ஜரில் போட்டு புறாம்பேட்டில் வரோம். எவ்வளோ நாஸ்தியான பாடிலாம் அண்ணா ஒரு பாடி. பிச்சைக்கார ப்ரோ, எங்க நம்ம ரோட்ல எல்லாம் கஷ்டப்பட போறாங்கன்னு ஒரு காட்டுக்குள்ள பேச, அது வந்து 6 மாசம் 7 மாசம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க, எங்களை கூட்டின்னு போறாங்க. வெறும் எலும்பு கூட மாடம் தாங்க அது. வேற உடம்புல எதுவுமே இல்ல, அந்த கறி எதுவுமே கிடையாது, ரத்தம் கத்த எதுவுமே இல்ல. ஒரே கையில தான் தூக்குறேன், பாடியே வந்துச்சு கையில. அதே கருவாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அழுவே வந்துச்சு பார்த்து, இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அப்படின்ட்டு. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த ட்ரெயின்ல அடிபட்டுலாம் இது பண்றாங்களே, அது மாதிரி பாடியை வந்து அடக்கம் பண்ண இங்க கொண்டு வருவாங்க இல்லையா? சோ அது மாதிரிலாம் அதுல இருக்க அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். நான் பிளாஸ்டிக் எல்லாம் அதுல சுத்தி வந்து மூட்டை எடுத்துன்னு கட்டுன்னு வந்துருவாங்க ப்ரோ. ஏன்னா அது பாடியே கிடைக்காது, ஃபுல்லா அவங்க தகுடு வச்சு தான் வருவாங்க.
மூட்டை கட்டின்னு வந்துருவாங்க, ஒரு தார்பாயில மூட்டை கட்டின்னு வந்துருவாங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு வீடு கீடுலாம் இருக்குதுன்னா தலை இருந்தா அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி வராங்க. எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி தான் வரும், பிளாஸ்டிக் மைக்கா பிளாஸ்டிக் கவர் கவர் பண்ணி தான் வரும். மைக்கா அப்படியெல்லாம் எடுத்துட்டு போட்டு வந்து போட சுத்தி மாட்டாங்க. இந்த பாடிக்குள்ள எல்லாம் செஞ்சிடலாம். அந்த பாடி ரொம்ப மோசம். அது body நார்மலா வெளியே ready பண்ணி எடுத்துன்னு வந்துருவாங்க. நார்மலா மண்ணுல இருக்குதுன்னா மண்ணு சாப்பிட்ரும். அந்த செல்லு கில்லு புழு எல்லாம் சாப்பிட்ரும். அது ஃபுல்லா பிளாஸ்டிக் போட்டு பார்சல் கட்டின மாதிரி இருக்குதுல்ல, உள்ள அப்படியே குழ குழன்னு காத்து போகாதுக்கு அதுவும் குழ 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 குழன்னு இருக்கும். அது கையை அவ்வளவு சீக்கிரம் வச்சாலே மக்காது. மக்கவே நம்ம அந்த மக்காது. எடுத்து கவரை கீச்சாதான் மொக்குமே தவிர அவ்வளவு சீக்கிரம் மக்காது. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. கவரை வச்சு அது எப்படி கையை வச்சு எடுப்பீங்களா? 1 2 இருந்தா பரவாயில்ல, நாங்க எடுத்துக்கிறோம், ஏகப்பட்ட பாடி, எவ்வளவு எடுத்துக்கிறோம். ஏகப்பட்ட பாடி. அந்த கையில எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அந்த எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த mind? 60 ரூபாய் தான் இருக்கும். அது நாங்க எல்லாம் யாருமே பண்ண முடியாதுல்ல அந்த வேலையை. அதனால பண்றோம். இப்ப என்ன பண்றோம், நாங்களே ஒரு 5 பேர் இருப்போம், 5 பேர் ஹெல்ப் பண்ணி பண்றோம். அது யோசிக்க மாட்டோம் ப்ரோ. இறங்கி பாடி அப்படின்னு மாட்டிச்சா, பார்த்தா பாடி மாட்டினாலே பாடியை தொடாதவங்களும் இருக்காங்க சுடுகாட்டுல வேலை செய்வாங்க. நாங்களே ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நானே தொட மாட்டேன் தான். பள்ளம் தான் பாடி இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன். ஆனா மத்தபடினா இப்பெல்லாம் சொன்னா விளையாடுவேன் பூந்தி. பாடியோ வீடியோ பழக வேண்டியதான், வாங்க பழகலாம், அவ்வளவுதான். பாடி எடுக்க வாங்க பழகலாம். எல்லாம் வந்து வாங்க கத்துக்கோன்ட்டு இப்ப டியூஷனே எடுத்துருவோம். யாருன்னா வந்தாங்கன்னா நம்ம ஐடியில போட்டாலும் ஆஃபர்லாம் விட்டுக்கிறோம். ஆடி ஆஃபர்லாம் எரிக்கிறது பொதிக்கிறது. ஆடி ஆஃபர் ஆமா, என்ன ஆஃபர் விட்டுருக்கீங்க? போட்டு இருப்பேன். ஆடி ஆஃபர் எரிக்கிறது 50%, பொதிக்கிறது 50% போட்டு டைட்லா விட்டுருவோம் வீடியோல நம்ம ஐடியில. இந்த ஒரு பக்கம் புதைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எரிக்கிற பாடி அது ஒரு இருக்கு இல்லையா? இது எரிக்கிறவங்க அப்படின்னும் போது நார்மலா வந்து எரிக்கிறது எப்படி இருக்கு? திடீர்னு இந்த நரம்புலாம் இது பண்ணிட்டு எலும்புலாம் தூக்கணும், அதெல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க? அப்ப என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க? பயம் இல்லையா உங்களுக்கு? அதுதான் போய் அவனா ஏந்து வந்து நம்மள கட்டியா பிடிக்க போறாங்க, கட்டிலாம் பிடிக்க மாட்டாங்க. அதனால ஒண்ணு நரம்பு போஸ்ட் பண்ணாதவங்களுக்கு நரம்பு தூக்கம், கை தூக்கம், கால் தூக்கம். கை சும்மா அது அப்படியே எரிஞ்சு தான் பண்ணும். அது அப்படியே எரிஞ்சு விழுந்துரும். அதை அப்படியே எடுத்து நாங்க கட்ட வைப்போம் மேல. இப்போ அந்த ஒரு பாடி எரிக்கிறீங்கல்ல, இந்த பாடி இருக்க ஒரு பாடி சாதாரணமா வச்சா எவ்வளவு நேரம் ஆகும் எரியறதுக்கு? ஒரு 4 ஹவர் இல்லைன்னா 3 ஹவர் கூட இருந்தீங்கன்னா வேலை பார்த்துனே இருந்தா 3 ஹவர் 4 ஹவர்ல எரிக்கலாம். அது இந்த கஷ்டப்படுறாங்களும் நல்லா கல்லு வச்சு இந்த மூட்டை தூக்கி அவங்களாம் வந்து பட்டுன்னு எரிஞ்சிருவாங்க. அவங்க பட்டுன்னு எரிஞ்சிருவாங்க. இந்த நல்லா வீட்டுல துண்டு படுகிறானுங்க, அவனுங்களாம் எரியவே மாட்டானுங்க. ஸ்விக்கி அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடறானுங்க. அவங்கள எரியவே என்னங்க உழைப்பாளினா ஒரு எரியுதுன்றீங்க? நார்மலா புரியல எனக்கு. அவங்க பாடினா கஷ்டப்படுறாங்க. ஒரு அவங்க பிணம்ன்றது பிணம் தானே சொல்லப்படும் காமனா. எல்லா பாடியும் எரிஞ்சிடாது. ஆமா, அதுக்குள்ள எல்லா பாடியும் ஒரு பாடி எரியாது ப்ரோ. ஏன்? அந்த கொல்லு பண்ணுவாங்க பாரு, ஒரு பாடி எரியாது. அம்மியும் ஒரு பாடிலாம். இப்ப குண்டா இருக்கிறவங்க என்ன தெரியுமா, அவன் உள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கும். அப்படியே வெடிச்சுன்னு வச்சுக்க மேல எல்லாம் அந்த மேலாம் பட்டு தோல்லாம் வெட்டிக்கும். அந்த அனுபவம் இருக்கா? பாத்துக்கிறோமே, லைவா பாத்துக்கிறோம். அதெல்லாம் எரியும் போதே வெடிக்கும். ஆமா, அப்படியே அம்மி எரியிற நெருப்பு தண்ணி வச்சு மேல போடும், எங்க மேலயும் போடும் தண்ணி. அப்படியே அது அம்மி லைட்டா நாங்க தண்ணி சொட்டும் போது நாங்க எல்லாம் தூரம் போயிடுவோம். எரிஞ்சிரும். அந்த அண்ணல நம்ம பக்கத்துல நிக்க கூட முடியாது ப்ரோ. அதுல கருப்பானவங்க தான் நாங்க. போதையில இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. அப்படி இப்படின்ட்டு தொழில் எல்லாம் எதுவுமே பண்ணவே வேலையை மாட்டோம். முடிச்சிட்ட பேருக்கு தான் எதா ஆமா, இருந்தாலும் எதா பண்ணுவோம். இருந்தாலும். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை பாடி அதிகமா இருந்து எரிச்சிருக்கீங்க உங்க பயணத்துல? நான் 4 பாடி நான் ஒரே நாள். ஒரே ஆமா. நேரத்துல. நான் 3 பாடி அடிச்சிருக்கேன். உங்களோட எரிச்சிருக்கீங்க. சரி, ரைட். இப்போ இந்த சாப்பிடுற நேரம்லாம் இருக்குல்ல, இப்ப பாடி எரிக்கிறீங்க, இங்க இருந்து ஒரு பாடி எரிச்சா 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சரி, சாப்பிடறதுக்குலாம் வந்து எழுந்து போவீங்களா, இங்கேயே உட்காந்து சாப்பிடுவீங்க? சுடுகாடுக்குதா? பையனை வாங்கி வர நீ சொல்றோம். ஆ. நம்ம போனா நம்மளுக்கு கடை இருக்குது, பாய் கடை. தம்பி ஒருத்தன் போனானா குத்துருவாங்க. அதுதான் அப்படியே பாய்கெல்லாம் போட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியது. வீட்ல இருந்து வேற பாய் எடுத்துட்டு வருவீங்களா? அதுக்குன்னு எப்படி? death அங்க வருதா, தலகாணி, பாய், இந்த அவங்க bed எல்லாம் use இருக்கும். பண்ற dress எடுத்து போட வேண்டியது. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து சுடுகாட்டுல அவங்க பாடி எடுத்துன்னு வரும்போது எடுத்துன்னு வந்து சுடுகாட்டுல போடுவாங்க. அதே எடுத்துன்னு வந்து போட்டு இப்படி பாடி எரிஞ்சுட்டு இருக்கும். இங்கதான் உட்காந்து அதுல சாப்பிடுவோம். சிலவங்க வந்து அவர் யூஸ் பண்ண ஆனா வந்து நீங்க சொல்றீங்க ரைட். இப்ப அவங்களே வேண்டான்னு தான் எடுத்து போடுறாங்க அந்த பொருளை. நீங்க உங்க பயம் இல்லையா உங்களுக்கு? அது அதுல எப்படி bro? பயந்தா வாழவே முடியாது ப்ரோ. பயன்றது ஒண்ணே இருக்க கூடாது. பாடி எடுத்துட்டு வரும்போது கூட வர கூட்டம் வந்து ஒரு என்ன சொல்ற நகைச்சுவா பண்ணுவாங்க, சில சண்டை போடுவாங்க. அது மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? ஃபுல்லா அவனுதான் வருவானுங்க, அந்த 7:30 தான் வருவானுங்க. பொச்சிலு எல்லாம் சரக்கு போட்டு, அதுக்குன்னே ஒரு நல்லதுக்கும் சரக்கு தான், கெட்டதுக்கும் சரக்கு தான். சரக்கு போட்டு டேய் என்னடா பண்றீங்க, தெரிஞ்சவனா இருந்தா அப்படியே ஃபன் பண்ற மாதிரி பள்ளியே விடுப்பானுங்க ப்ரோ. வேலையே செய்ய விட மாட்டானுங்க. நம்மளையே செய்யற வேலையை அவனை குழப்பி விட்டுருவானுங்க. ரவுடிங்க யாருன்னா இறந்துருப்பாங்க, அவங்க வந்து என்னன்னா அவங்க அட்டின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வரும், இல்ல நார்மலா ஒருத்தங்க சாதாரணமா அது மாதிரி வரும் இல்லையா? அப்படி வரும்போது உங்ககிட்ட நம்ம சண்டை போறதோ, அந்த உனக்குலாம் வேலை எல்லாம் தெரியாது, என்ன வேலை செய்யற நீ, அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல அந்த டைம்ல வந்து என்னன்னா வந்து நகைச்சுவா வந்து அவங்க பண்றது, நம்ம ஒரு வேலையில செஞ்சுட்டு இருப்போம், அந்த வேலையில நம்மளே நகைச்சுவா சிரிக்க வைக்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயம் சம்பவம் இருக்கும்ல, அது மாதிரி எதனா நடந்திருக்கா? கிராமத்துல வந்து ஒரு சாங்கியம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுன்னு ஒரு வழிமுறை இருக்கும். அங்க இருக்கிறவங்க கிராமத்துல இருந்து வரவங்க என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இது இப்படி மாத்தி பண்ற அப்படி மாத்தி பண்ற. நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்ணுவோமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி குடைச்சல்லாம் ஏகப்பட்ட குடைச்சல்லாம் நிறைய குடைச்சல்லாம் வந்துக்குது. அதுல ப்ரோ அரிசி விடுவாங்க ப்ரோ. இந்த நம்ம சொந்தக்காரெல்லாம் வந்து சுடுகாட்டுல அரிசி விடுவாங்க. அரிசி விடும்போது நாங்க என்ன சொல்லுவோம்,
வெறும் கையா அரிசி விடாதீங்க, ஒரு 5 10 போட்டு அரிசி விடுவாங்க. கூட ஒரு என்ன பண்ணுவோம், ஏன் செயின் மொந்தத்தை சேர்த்து போற எத்தனை அப்படின்னு ஒரு பண்ணு போய் மாரி அங்கேயே கலாய்ப்பானுங்க. சிரிக்கிற மாரி. நாங்க என்ன பண்ணுவோம், ஏன் செயின் மொந்த போற வீட்டு பத்திரத்தை போட்டு நான் எத்தனை போறேன். அதுல ஒரு ஃபன் நடக்கும். அதுக்குன்னு பேசுறதுன்னு ஒரு டீம் வரும். இது வந்து நகைச்சுவையான பக்கம். ஆமா. இது வந்து டெரரான பக்கம் அப்படின்னா எது நடந்திருக்கு? அழகா போகணும்னா கத்தி எத்தனை வச்சிருவாங்க ப்ரோ. இப்ப நார்மலா நம்ம பாடிக்கு மண்ணு தள்ளுறோம்னா கல்லுகள் எல்லாம் போட்டாதான் பாடி வந்து மழை பெஞ்சாலும் எது பண்ணாலும் மேல வராது. அப்பதான் நல்லா அம்முங்கும், மண்ணும் வந்து டைட்டா நிக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், அவரை மட்டும் மூட்டு கல்லு போடுவோம். எங்க அப்பா மேல கல்ல போடாத, உன்னை வெட்டுருவேன். இனிமே மண்ணை தள்ளாது, தலையில தள்ளாது, அதை தள்ளாது. மண்ணை மூடினா தானே அவரே மூடுவாரு. மூடுறதுக்கு முன்னாடி மூடாதான் எப்படி மூடுவாங்க, நீங்களே மூடுன்னு சொல்லிட்டு எல்லாம் போய்க்கிறோம். சடங்கு பண்றீங்களே, இந்த சடங்கு போனா வந்து என்னன்னா, இப்ப குழி வெட்டும் போது சில குண்டா இருப்பாங்க, சரி ஒல்லியா இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நீங்க பார்த்து குழி வெட்டுவீங்க? அதே மாதிரி தான் இந்த சடங்குக்கு இவ்வளவு காசு கேட்பீங்க, இவ்வளவு காசு கொள்ளுங்க, அவ்வளவு காசுன்னு அந்த காசுல ஒழுங்கா கொடுத்துறாங்களா, இல்ல அதுல எதனா பேரம் நடக்குதா, இல்ல உள்ள வந்து கொடுக்காம போறாங்களா? நாங்க வந்து ஒரு பாடியை பார்த்துட்டு தான் அதுல பள்ளமே எடுப்போம். அவங்க வீட்டுல போய் பார்ப்போம். ஏன்னா பாக்ஸ் போறதே நாங்க தான் பாக்ஸ் போட்டு அவரை எடுத்து வச்சுட்டு வருவோம். குழியா எரிக்கிறதான்னு கேட்டா அவங்க குழி எடுப்பானு நாங்க பாத்துருவோம், அதுக்கேற்ற மாதிரி எடுப்போம். பெட்டி குழின்றது வந்து தனியா அதுக்கேற்ற அது கிறிஸ்டின்ல வைப்பாங்க. பெட்டி குழின்றது எக்ஸ்ட்ரா தோணும், நீட்டா எக்ஸ்ட்ரா தோணும், அகலமா எக்ஸ்ட்ரா தோணும். நார்மல் பாடி எந்த அளவுக்கு எடுக்கணும் எங்களுக்கு தெரியும், அது கரெக்டா அவங்க போயிட்டு நாங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்ப நாங்க ஒரு இடத்துல பேமெண்ட் பேசுறோம்னா அந்த பேமெண்ட் வந்து அவங்க கம்மி பண்ணுவோம். அவங்களே கம்மியா தான் பேசியிருப்போம். இருக்கப்பட்டவங்க கிட்ட நாங்க வாங்கிப்போம், கொடுக்கறத வாங்கிப்போம். இல்லாதப்பட்டவங்க கிட்ட இவ்வளவுமா உங்களால எவ்வளவுமா முடியும், இவ்வளவுதான் இருக்குதுன்னா ஓகே பண்றோம். அதான் இருக்கப்பட்டவங்க அதுக்கும் கம்மியா வருவாங்க. இப்ப இல்லாதப்பட்டவங்க கிட்ட போய் நான் கேட்டேன்னா தாராளமா கொடுத்துட்டு கை செலவுக்கு இருந்தாப்பா வச்சுங்கப்பான்னு ஒரு 1000 2000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா இருக்கப்பட்டவனுக்கு அப்படி கிடையவே கிடையாது ப்ரோ. கொடுக்கறதுலயும் பாதி கம்மி பண்ணி வாங்கிக்கின்னு இதுல எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. இப்ப எரிக்கிறதா இருந்தாலும் பொதிக்கிறதா இருந்தாலும் வேலைக்காரங்களுக்கு பேசின கூலியை மட்டும் கொடுங்க. இப்ப இல்லாதப்பட்டவங்களா கூலி மட்டும் கொடுங்க போதும். இருக்கப்பட்டவங்களா அது ரேட்டு, இருக்கப்பட்டவங்க கிட்ட ரேட்டு, இல்லாதப்பட்டவங்க கிட்ட கூலி. அப்படி அதுவும் முடியலையா, நீ இருக்கத்த கொடுமா. சோ அந்த ஆட்கள் தகுந்த மாதிரி நீங்க ஆமா மாறிப்போம். இல்லாதப்பட்டவங்க வந்து சாப்பாடு டீ வாங்கி கொடுத்துருப்பாங்க. இருக்கப்பட்டவனுங்க கார்ல வருவானுங்க, உட்காந்து குடிப்பானுங்க, தண்ணி கூட வாங்கி தர மாட்டாங்க. ஏய் என்ன இவ்வளவு நேரம் எத்துனுக்குற, சீக்கிரம் எடு. நான் எடுப்போம், 4 மணி தான் வருது, 11 மணிக்கு வந்துட்டு எடு. நான் எப்போ நான் எடுப்பேன், பொறுமையா தான் நான் எடுப்போம். 2 பேர் தான் எடுக்கிறோம், பொறுமையா தானே எடுப்போம். மிஷினா இது டப்புன்னு எடுத்து மிஷின் தோன்றது ஜேசிபினா எடுத்து டப்பால்னு போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணங்கிறவங்க ஜேசிபில எடுத்துற நீ போன்றுவாங்க. அவங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்தா ஜேசிபில எடுத்து விட்டு போயிடுவான். ஒரு வீடு மாரி எடுத்து விட்டு போயிடுவான். காலவங்க எடுப்பாங்களா அந்த மாதிரி போதில நிக்கிறாங்க பேரு, அவங்க தள்ளுறதுக்கு நொந்துருவாங்க. அவங்களே தள்ள மாட்டாங்க. அப்போலே எங்க கூடுவாங்க. அப்ப கூட்டு ஒரு 500 ரூபாய் தரம்பா தள்ளுப்பானா நாங்க எப்படி தள்ளுவோம்? அந்த வேலையை எங்க கால கொடுத்தா நாங்க பண்ணி நாங்க தள்ளி உங்க கால கொடுக்க போறோம். எங்கேயோ போயிட்டு இப்ப முடியாம லாஸ்ட் டைம்ல வந்தீங்கன்னா எப்படின்னு அதை கேட்டு ஆனாலும் நாங்க தான் பண்ணுவோம். இந்த வேலை செய்றீங்களா, வேலை செய்யும்போது இங்கதான் சாப்பிடுவேன்லாம் சொல்றீங்க. இந்த ஸ்மெல் வருது இல்ல, அந்த ஸ்மெல் வரும்போது உங்களால சாப்பிட முடியல? அது ஒரு தந்தூரி மாரி அவள் தான் தந்தூரி ஒண்ணு கிரில்லே போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே பார்த்து சிச்சினே சாப்பிட. இப்ப நாங்க இப்ப உள்ள வரும்போது குறிப்பிட்ட ஒரு இதுல ஸ்மெல்ல சாப்பிட முடியாதுன்னு வச்சுங்களேன். இப்ப வரும் இந்த இடத்துல ஸ்மெல், அப்ப நீங்க சாதாரணமா பிணங்கள் எரியுது அங்கேயே உட்காந்து சாப்பிடுவேன்றீங்க, அந்த ஸ்மெல்ல உங்களால சாப்பிட முடியுமா, உங்களால தோணுமா? ஜாலியா சாப்பிட்டு கோயந்தில இருந்து இருக்கிறோம், ஸ்மெல் எங்களுக்கு தெரியல. எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம்? நான் 5 வருஷமா இருக்கிறேன், கோயந்தில இருந்து இருக்கிறேன். ஃபுல்லா வேலைன்னு வந்தது பார்த்தா 5 வருஷம். எரிஞ்ச பிறகு அந்த மண்டை ஓடு அதெல்லாம் எடுத்து பாத்துருக்கீங்களா? மண்டை ஓடுலாம் இருக்காது, எல்லாம் சாம்பல் ஆயிடும். சாம்பல தான் என்ன மாதிரி எலும்புகள்ன்ற இருக்குமா இருக்காதா? இருக்காது, சாம்பல் மட்டும் தான். நம்ம பதிச்சுறதா எலும்புன்றது இருக்கும், எரிக்கத்துல இருக்காது, எல்லாம் சாம்பல் ஆயிடும். இருக்கும் இப்படி கசகனாலே ஆயிடும், திருநூறு மாரி கொட்டுறோம் எரிக்கிற இது. ஆனா பொதிக்கிறது எலும்பு எல்லாமே இருக்கும். அது எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ தலையெழுத்துன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அந்த தலையெழுத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? எத்து காட்டியே இருக்குமே, தலையெழுத்து தலையிலே இருக்கும். அது எப்படி சொல்றது, இப்படி டிசைனா இருக்கும், அததான் தலையெழுத்துன்றாங்க. அது என்ன சொல்ல இப்ப கூட காட்டுறேன், ஒண்ணும் இல்ல. பேஸ்கெட் பால் எடு, வாங்க தலையெழுத்த பாருங்க. ஜி நீதான் தலையெழுத்து கேட்டீங்க, இங்க வாங்க. ஏய் அவர் பயப்படுறாப்ல, நவுந்து வாடா. இதான் தலையெழுத்து. அதான் ப்ரோ, இதான் ப்ரோ தலையெழுத்து. பாக்கும்போதே கண்ணுல பயத்துல தண்ணி வருது. இத பாருங்க, இதான் தலையெழுத்து. ஒரே மேர்லாம் போவாது, வளைஞ்சு தான் போகும். கிறுக்குன மாதிரி இருக்கு. நம்ம கிறுக்கல, இது தலைவுல போய் கிறுக்கு. ஆணவ கிறுக்குறான், ஆணவ கிறுக்குறது தான் இது. ஏதோ டிராயிங் பண்ணிருக்காங்க போல, நம்ம நோட்ல பண்ணுவோம், ஆண்டவன் இது மண்டை ஓட்ல பண்ணிருக்காங்க. ஆமா அதான் டிராயிங். இது வந்து பாருங்க ஜி, இதான் ஜி தலையெழுத்து. அது கிராஸ் வந்து பாருங்க, அது வந்து அவங்களுக்கு இன்சல், அது நம்ம ஆமா அவங்களுக்கு வந்து எழுத்து, அது நம்மளுக்கு வந்து இது ரோடு. இதுலதான் நம்ம பயணம், இதுலதான் நம்ம பயணம் பண்ணி போயிட்டு இப்படி வந்துட்டு லாஸ்ட்ல இங்க தான் இருக்கும் சுருகாடு. அப்படி அடிக்க பால் மாதிரி வச்சு இப்போ நீங்க தொடுறதுக்கே பயமா இருக்கு எங்களுக்கு. பேஸ்கெட் பால் பேக் கண்ணு இங்கதான் வாய் வரும்.
இங்க மூக்கு வரும். லைட்டா மொக்கவும் உங்களுக்கு முழுசா தெரியல, முழுசாவும் இருக்கும், தேடி பார்த்தா இருக்கும், எத்து வெளியெல்லாம் போட்டிருப்போம், இல்லைன்னா அப்படியே முழுசா வரும். இதுதான் தொண்டைக்கோயா. இதை கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட 2 பேர்கிட்டயும். இப்போ வராங்களே அந்த சடங்குன்றீங்களே, சடங்கு அப்படின்னும் அந்த பாட்டு எல்லாம் பாடுவீங்களா? அது எதனா ஒண்ணு அதை பத்தி என்ன பாடுவீங்க? அந்த சடங்கோட பாட்டு எதனா அது பாடுங்க. சடங்கு பாட்டுன்னா அது வந்து அதுக்குன்னு ஆச்சாரிங்க இருக்காங்க, அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. ம். சங்கு ஊதின்னு திருவாசம் பாடுவாங்க. நம்மளுக்கு அந்த பாட்டுலாம் தெரியாது. இந்த உள்ள வரும்போது அச்சந்திரகல்ல பாடுவாங்க. என்ன அந்த பாட்டு? அது வந்து ஒரு 4 லைன் ஒரு தான் நாலு வரும். line சொல்லுங்க, பாடலாம். பாடுங்களேன். ஓம் குருவே சாமி குருவே, ஒரு விண்ணப்பம் சொல்ற கேளுமையா கேளு. ஊர் தோன்றி உலகம் தோன்றி கால் கட்டு கை கட்டு சபத்தை மின்ன திருப்பி அச்சந்திரக கை விடுவாங்க. அது வந்து கால் கட்ட கை கட்ட மட்டும் ஹரிச்சந்திரன் இதுவாண்ட அறுத்துட்டு கூட்டின்னு போயிடுவாங்க. பாடியை திருப்பி ஏன் அதை கட் பண்றீங்க? அந்த இடத்துல நம்ம அது ஒரு வழிமுறை. அவள் தான் பெரியவங்க காலத்துல இருந்து அது நந்து நிற்குது. வந்து தொட்டியில் ஆட்டி ஒதைக்கிறதா இருந்தாலும் தொட்டியில் ஆட்டுவோம் 3 வாட்டி. தொட்டியில் ஆட்டி பள்ளத்துல வைக்கிறது, எரிக்கிறதா இருந்தாலும் 3 வாட்டி தொட்டியில் ஆட்டி வைக்கிறது. தேங்க்ஸ் ப்ரோ.